ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒடியா மொழியில இந்த வருஷம் வெளியாகி வசூல் சாதனை செஞ்ச போ புட்டு பூட்டா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஊருக்குள்ள பேய் ஓட்டுற ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். ஆனா அந்த அம்மாவையே பயமுறுத்துற வகையில ஒரு பேய் அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் எதிர்பாராம நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தரமான ஹாரர் படம் தான் இது. ஒடிய சினிமா வரலாற்றிலேயே இதுவரைக்கும் வந்த படங்கள்லயே அதிக வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற ஒரு சாதனையை இந்த படம் நிகழ்த்தி இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் சேனலுக்கு மிகப்பெரிய உபயோகமா இருக்குன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரிசா மாநிலத்துல ஒரு கிராம பகுதி. அங்க பேய் பிடிச்ச ஒரு பெண்மணிய அவங்க மகன், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாயமா போட்ல கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்க ஊர்ல ரத்னமாலா அப்படின்னு பேய் ஓட்டுற ஒரு பெண்மணி, இவங்க தான் அது. இவங்க கிட்ட கூட்டிட்டு வர இவங்களும் பேய் பிடிச்ச அந்த பெண்மணி தலைமுடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. முகத்துல தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. நீ யாரு, எதுக்காக இந்த உடம்புக்குள்ள வந்தேன்னு கேட்க, இவங்களும் நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, என் பவர் தெரியாம என்கிட்ட மோதுறியா, நான் நினைச்சா எங்க வேணாலும் போக முடியும்னு சொல்ல, இந்த ரத்னமாலாவும் உன்னை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியலையே, ஒரு டம்மியான பீஸ் மாதிரி தான் இருக்க, உன்னை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன்னு சொல்ல, இந்த பேயும் நான் நினைச்சேன்னா எதுக்குள்ள வேணா புகுந்துக்க முடியும், பாக்குறியான்னு சேலஞ்ச் பண்ணுது. இந்த ரத்னமாலாவும் அப்படியா, இதோ செத்து போன இந்த மீன் இருக்கே, இதுக்குள்ள உன்னால போக முடியுமான்னு கேட்க, அடுத்த சில நொடிகள்லயே இந்த ஆவி இந்த மீன் உடம்புக்குள்ள புகுந்துருது. செத்து போன அந்த மீன் துள்ள ஆரம்பிக்குது. உடனே இந்த பெண்மணி மயங்கி விழுந்து சகஜ நிலைக்கு வந்துடுறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ரத்னமாலா ஒரு கத்தி எடுத்து அந்த மீன் தலைய ஒரே வெட்டு அந்த ஆன்மாவை அந்த இடத்துல அழிச்சிடுறாங்க. அதுக்கான கூலியையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் நடு ராத்திரி தன்னோட அம்மா அப்பாவை காணோன்னு சொல்லி எழுந்து வீட்டு வாசலுக்கு வரான். அப்ப வாசல்ல அவனோட அம்மா எதிரில இருந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா இந்த பையன் வெளியே இருக்க மரத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா மரத்துல இந்த பையனோட அப்பா தூக்குல பிணமா தொங்குறாரு. நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்து ஒருவேளை அம்மா தான் அப்பாவை கொன்னுட்டாங்களோன்னு இந்த பையன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். டக்குன்னு இங்க மோகன் அப்படின்னு ஒரு நபர் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த சின்ன பையன் இவருதான். இவர் சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் தான் இவருக்கு கனவா வந்திருக்கு. இங்க ஒரு தகவல், பேய் ஓட்டாங்களே ரத்னமாலா, அந்த ரத்னமாலாவோட மகன் தான் இந்த மோகன், இந்த கதையோட ஹீரோ. அப்ப வாசல்ல எதிரில இருந்து நடந்து வந்தது அந்த ரத்னமாலா தான்னு நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோ ஊருக்குள்ள மீன்கள் வளர்க்குற ஒரு சின்ன குட்டா மாதிரி வச்சிருக்காரு. பேங்க்ல நிறைய லோன் வாங்கி தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுல போதுமான வருமானம் கிடைக்கல. சுத்தி இருக்கவங்க எல்லாம் சைனா மீன்களை விட்டு நிறைய மீன்களை இனப்பெருக்கம் பண்ணலான்னு சொன்னாலும் இவர் நியாயமா செய்யறதால ஒரு நாளைக்கு ஒரு 10 மீன் தான் கிடைக்குது அதிகபட்சம். இருந்தாலும் இதை வச்சே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க ஒரு ஆளு. இப்ப ஊருக்குள்ள ரியான்னு ஒரு பொண்ணு காளான் எல்லாம் விற்கிற ஒரு கடை வச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த கதையோட ஹீரோயின். இவங்களுமே பேசிக்கா ரொம்ப நல்லவங்க. இதே ஊருக்குள்ள ஆடுகள் நிறைய வளர்க்குற பட்டி வச்சிருக்க ஒரு தாத்தா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களா நமக்கு அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஏற்கனவே காதலிக்கிறாங்கன்னு ஒரு காட்சி மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னதான் இவரை இழுத்து கட்டி பிடிச்சி சில்மிஷம் பண்ணாலும் இவரு கல்யாணத்துக்கு முன்ன இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு ஜெனியூனான ஒரு ஆளு. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தன்னோட வண்டி சாவி தொலைஞ்சிருச்சுன்னு தேடிட்டு இருக்கான். ஃபைனலா கீழே கிடந்த ஒரு ஆணியை எடுக்கிறான். சாவி கிடைக்கல. இந்த ஆணியவே சாவியா பயன்படுத்தி இனிமே என் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை சாவியை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனும் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீ கடைக்கு இந்த ஊர்ல இருந்து துபாய்க்கு பொழைக்க போயிட்டு நல்லா சம்பாரிச்ச ஒரு ஆள் வரான். எல்லாம் எப்படி இருக்கீங்க? குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இருந்தா என்ன மாதிரி எப்ப பெரிய ஆளாகிறது? நான் பாருங்க 5 வருஷம் துபாய்க்கு போயிட்டு ஆளை எப்படி மாறிட்டேன்னு வடிவேல் ரேஞ்சுக்கு ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ற பந்தாவையும் நம்பி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாரு. இப்போ அந்த துபாய்க்காரனுக்கு அந்த ஊர்ல கல்யாணம். அந்த கல்யாண வீட்டுல மீன் சப்ளை பண்றதுக்கு நம்ம ஹீரோ தான் வராரு. ஆனா இவரு ஒரு 10 மீனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சமையல்காரரும், எப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கே சோறு போட இந்த 10 மீன் போதுமானு கேட்க, என்ன பண்றது, என்னோட குட்டையில இவ்வளவுதான் மீன் விளைஞ்சதுன்னு ஹீரோ சொல்றாரு. அந்த நேரம் நம்ம ஹீரோவுக்கு பங்காளி முறையில ஒருத்தன், அவனுமே பாத்தீங்கன்னா ஊர்ல மீன் குட்டை தான் வச்சிருப்பான். ஆனா இவன் ஹைபிரிட் மீன்களை எல்லாம் கலப்பினம் செஞ்சு அது மூலமா கூட கூடையா மீன்களை இறக்குறான். நம்ம ஹீரோவோட மீனை பார்த்துட்டு, என்ன இதை வச்சு கல்யாணத்துல வந்தவங்களுக்கு ஊறுகாய் பண்ண போறீங்களான்னு கலாய்க்கிறான். இதுல ஹீரோ கடுப்பாக 2 பேருக்கும் கைகளை பாகுது. சமையல்காரர் தான் விலக்கி விடுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு திவசம். சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ அந்த பங்காளி இருக்கான் இல்லையா, அவனோட பைக் அங்க நிக்குது. நம்ம ஹீரோ ஆசையா அந்த வண்டி மேல உக்காந்து எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. இதை கவனிச்ச ஒரு பங்காளி, டேய் ஆசை இருந்தா போதாது, என்ன மாதிரி சம்பாரிச்சு வாங்கணும். நீ சின்னதா ஒரு குட்டை வச்சு 10 மீன் வித்துக்கிட்டு இருக்க. இதை வச்சு உன்னால என்ன சம்பாதிக்க முடியும்? புல்லட் எல்லாம் ஓட்ட ஒரு தகுதி வேணும், அது உனக்கு கிடையாதுன்னு கேவலப்படுத்த,
இதுல ஹீரோ கடுப்பாகுறாரு. சண்டை பெருசாகிறத புரிஞ்சுகிட்ட ஹீரோவோட அம்மா ரத்னமாலா வா போலான்னு சொல்லி இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா உள்ள வந்த உடனே இவர் எல்லாத்தையும் எட்டி உதைக்கிறாரு. உன்னாலதான் பாரு உள்ளூர்ல தொழில் பண்ண சொன்ன, இந்த மீனை வித்து குடும்பத்தை கூட நடத்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் துபாய்க்கு போலான்னு இருக்கேன். 2-3 வருஷம் வேலை பார்த்தா நல்லா செட்டில் ஆயிருவேன்னு சொல்ல. ஆனா அம்மாவோ எது செய்யறதா இருந்தாலும் உள்ளூர்ல இருந்து பண்ணு, நீ எனக்கு இருக்கிறது ஒரே பையன், ஃபாரின்ல ஒன்னும் அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. கடுப்பான இவரு இங்கிருந்து என்னால எதையுமே செய்ய முடியாது, இப்படி சொல்லி சொல்லிதான் எங்க அப்பாவையும் சாகடிச்ச, கடைசியில என்னையும் அதே மாதிரியே பண்ண போறியான்னு சொல்றாரு. இதை கேட்ட அம்மா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ராத்திரி ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இவங்க புருஷன் வந்து, உனக்கு தான் பேய் ஓட்டுற வித்தைகள் எல்லாம் தெரியுமே, அதை வச்சு ஊருக்குள்ள நல்லா காசு சம்பாதிக்கலாம், நான் சொல்றபடி மட்டும் நீ கேட்டா போதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாரு. ஆனா இவங்களோ, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுக்கு தான் அதை கத்துக்கிட்டேன், அதை வச்சு அதிக காசு சம்பாதிக்கணும்ல எனக்கு எண்ணம் இல்ல, நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு தெரியும், ஊரெல்லாம் குடிச்சு சூதாடி கடன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன பணயமா வைக்க பாக்குறீங்களா, என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல இவங்க புருஷன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாரு. அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போடுறத சின்ன வயசு பையனான நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே நிகழ்காலத்துல ஹீரோவோட அம்மா நினைச்சு பாக்குறாங்க. இப்ப மறுநாள் இவங்க வாசல் கூட்டிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு ஆந்தை உக்காந்து இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அதே நேரம் நம்ம ஹீரோ பாஸ்போர்ட் விசாலாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா அம்மாவோ, இன்னைக்கு வெளியே சகுனம் சரியில்லப்பா, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு, தயவு செஞ்சு இன்னைக்கு போகாதன்னு சொல்றாங்க. ஆனா இவர் அம்மா மேல கோவத்துல இருக்காரு. எதையுமே காதுல வாங்கிக்காம ஃப்ரெண்டோட கிளம்பி டவுனுக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு கன்சல்டன்சில துபாய்க்கு வேலைக்கு போக என்ன ப்ரொசீஜர்னு கேட்க, இந்தாலும் ஆளுக்கு 10 லட்சம் கட்டினீங்கன்னா 1 மாசத்துல உங்களை ஜம்முன்னு கொண்டு போய் துபாயில விட்டுருவேன்னு சொல்ல, என்னது ஆளுக்கு 10 லட்சமானு ஃப்ரெண்டும் ஹீரோவும் வாய பொளக்குறாங்க. இப்ப போற வழியில 10 லட்ச ரூபா இருந்தா நாம எதுக்கிட்டா துபாய்க்கு போறோம், உள்ளூர்ல ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிருக்க மாட்டோமான்னு பேசிக்கிட்டே வராங்க. பொழுது நல்லாவே இருட்டுது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட வண்டிக்கு சாவி கிடையாது, அவன் ஒரு ஆணியை தான் சாவியை யூஸ் பண்ணான்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் இல்லையா. கடா முடான ரோட்ல வந்ததுல அந்த ஆணி கீழே விழுந்து வண்டி ஆஃப் ஆயிடுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே அந்த ஆணியை தேடுறாங்க. எதுவுமே கிடைக்கல. சரி வேற ஏதாவது ஆணி கிடைக்குதான்னு 2 பேரும் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே லைட் அடிச்சுக்கிட்டே அந்த மரத்துக்கிட்ட போக, மரத்துல ஒரு ஆணி அடிச்சிருக்கு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இவர் அந்த ஆணியை பிடிச்சு புடுங்குறாரு. சடனா ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு. பின்னாடியே இவர் ஃப்ரெண்டு வரான். ஏண்டா ஆணியை தானே இழுத்த, அதுக்கே அவ்வளவு பில்டப்பா, சரி குடு வா போலான்னு சொல்லி ஆணியை வாங்கிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோ நடவடிக்கையே சரியில்லை. வித்தியாசமா எழுந்து நடந்து பின்னாடியே வந்து ஏறிக்கிறாரு. மறுநாள் காலையில அம்மா போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்க, அது சரிப்பட்டு வராது, அவன் ஆளுக்கு 10 லட்சம் கேட்கறான், நம்ம கிட்ட ஏதோ அவ்வளோ பணம், அதனால நான் ஃபாரின் போற பிளானை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அந்த நேரம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஓடி வந்து, அண்ணே திடீர்னு நேத்து நைட்டு நம்ம குட்டையில ஏகப்பட்ட மீன்கள் இனப்பெருக்கமாயிருக்கு, சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்க வந்து பாருங்க ஆச்சரியப்படுவீங்க, ஏகப்பட்ட பேர் அதை வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்கன்னு சொல்ல, இங்க வந்து பார்த்தா நிறைய மீன்கள் உற்பத்தி ஆயிருக்கு, அதை நிறைய பேர் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அவங்க கொடுத்த காசையெல்லாம் நம்ம ஹீரோ வாங்கிக்கல, எங்க அம்மா கிட்டே கொடுங்கன்னு சொல்றாங்க. அம்மா ரத்னமாலா தான் பெருமையோட வாங்கிக்கிறாங்க. ஆனா இதுக்கு எதிர்மறையா பக்கத்துல இருக்க ஹீரோ பங்காளியோட குட்டையில நல்லா விளைஞ்சுகிட்டு இருந்த மீன்கள் சுத்தமா வத்தி போச்சு. அவன் தன்னோட அல்லக்கைய பிடிச்சு அடிக்கிறான். எப்பட்றா நேத்திக்கு வரைக்கும் இங்க எவ்வளவு மீன் விளைஞ்சுகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் எங்க போச்சு, என்னடா நடக்குது, அதுவும் பக்கத்துல இருக்க என்னோட பங்காளி அந்த மோகனோட குட்டையில திடீர்னு எப்படி அதிக மீன்கள் உருவாச்சு, ஒண்ணுமே விலங்கலையேன்னு கடுப்புல இருக்கான். அதே நாள் ராத்திரி ஊருக்குள்ள ஆட்டுப்பட்டி வச்சிருக்காரு ஒரு தாத்தா. அவரு தன்னோட பட்டிகள்ல இருக்க குட்டிகளை எண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுல ஒரு குட்டி கம்மியா இருக்கு. இவர் உடனே ஊருக்குள்ள விளக்கு வெளிச்சத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எங்கேயுமே இவர் கண்ணுக்கு அது தெம்படல. ஆனா தூரமா ஒரு இடத்துல அந்த குட்டி தனியா நின்னுகிட்டு இருக்கு. சடனா கருப்பா ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த குட்டியை அலேக்கா தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா மறுநாள் நம்ம ஹீரோ வீட்ல மட்டன் கறி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரியும் இதே போல அந்த தாத்தாவோட ஆட்டுப்பட்டியில இன்னொரு குட்டியை காணோம். இவரும் வழக்கம் போல தேடுறாரு. ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு என்னமோ தப்பா படுது. அதே நேரம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உற்பத்தியான மீன்களை ஒரு கடையில வித்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் ஹீரோவோட பங்காளி கவனிக்கிறான். புதுசா வாழ்வு வந்த உடனே இவனுங்க திமிர பாத்தியா, என் குட்டையில மீன் குறைஞ்சதுக்கும் இவனுங்க உற்பத்தி அதிகமானதுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு, இவனுங்க தான் என் குட்டையில உண்டான மீன்களை எல்லாம் திருடிட்டு வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதை நான் விட மாட்டேன்னு சொல்லி கோவப்படுறான். அதே சமயம் மறுநாள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு முழு ஆட்டை யாரோ அப்படியே பச்சையா சாப்பிட்டு வெறும் எலும்பை மட்டும் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து பயந்த ஊர் மக்கள் எல்லாம், விலங்குகள் கூட இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாது, என்னமோ ஊருக்குள்ள தப்பா நடக்க போகுதுன்னு நடுங்குறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராரு.
உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். சாயந்தரம் 5 மணிக்கு டேம் கிட்ட வான்னு சொல்றாரு. சொல்லிட்டு போற வழியில இவரோட பங்காளி வழிமறிக்கிறான். டேய், என் குட்டையில இருந்த மீன்களை எல்லாம் திருடிதான் நீங்க வியாபாரம் பண்றீங்க. இல்லன்னா சடனா எப்பட்றா உன்னோட உற்பத்தி எல்லாம் அதிகமாச்சுன்னு சொல்லி இவர் சட்டைய பிடிக்க, கடுப்பான ஹீரோ அவன் கைய பிடிச்சு திருப்புறாரு. பழையபடி என்ன நினைக்காத, எனக்கு இருக்க கோவத்துல உன்னை அப்படியே உரிச்சு பச்சையா சாப்பிட்டுருவேன்னு சொல்றாரு. இதை கேட்டு இவனும் கொஞ்சம் பயந்துதான் போறான். இப்ப சாயந்தரம் ஹீரோயின் இவரை வந்து மீட் பண்றாங்க. எதுக்கு வர சொன்னேன்னு கேட்க, சடனா இவரு அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாரு. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது? நான் இந்த மாதிரி கட்டி பிடிச்சா கூட நீ கோவப்படுவ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லி கோவப்பட்டு போறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட அம்மா கிட்ட பேய் பிடிச்ச ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வராங்க. இந்த அம்மாவும் தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை பயன்படுத்தி பேயை ஓட்டிட்டு இருக்க, அந்த நேரம் வெளியே போன நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவரை பார்த்த உடனே அந்த பேய், உன் பையனை உன்னால கவனிக்க முடியல, நீ என்ன ஓட்டுறதுக்காக வந்துட்டியா? அவன் உன் பையனை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், இனிமேதான் உனக்கு பெரிய பிரச்சனைய காத்து இருக்குன்னு சொல்லுது. ஆனா ஹீரோவோட அம்மா இந்த பேயை ஓட்டிடுறாங்க. இருந்தாலும் இது சொன்னதே இவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போதும் அந்த பேய் சொன்னதுதான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சடனா எழுந்த இவங்க, ஊருக்குள்ள நிறைய ஆடுகள் உயிரோட காணாம போய்கிட்டு இருக்கு, நம்ம பையன் நடவடிக்கையும் கொஞ்சம் சரியில்லை, என்னமோ தப்பா நடக்குதுன்னு சொல்லி ஹீரோ ரூமை எட்டி பாக்குறாங்க. இவர் உள்ள தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆனா கீழே பாத்தீங்கன்னா அவர் வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. அதுல சரியா செரிமானம் ஆகாத ஆட்டு குடல் எல்லாம் இருக்கு. இத பாக்கும்போது இவங்க சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஒருவேளை நம்ம பையன் உடம்புக்குள்ள ஏதாவது புகுந்துருச்சோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. தெரியாதனமா முத்தம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. ஹீரோயினோட கோவமே குறையுது. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்னு இந்த அம்மா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் ஒண்ணு, அதை எடுத்துட்டு போய் மகன் வரதுக்கு முன்ன அவரு ரூம்ல வைக்கிறாங்க. ஆனா இவர் உள்ள வந்த உடனே அந்த பழம் உருண்டு வெளியே வந்துருது. இதுலயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, யாரு நீ, நான் எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா, என் மகன் உடம்புக்குள்ள எதுக்காக வந்தேன்னு கேட்க, ஆனா ஹீரோ உடம்புல இருக்க ஆவியோ, நீ எப்பேற்பட்ட பேய்களை வேணா ஓட்டி இருக்கலாம், ஆனா உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே இதுதான் என்னோட உடம்பு, நான் தான் உன்னுடைய மகன், நீ ஏத்துக்கோ, மீறி ஏதாவது பண்ணுன்னு நினைச்ச நான் என்னோட சுயரூபத்தை காட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாரு. கதவு தானா க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் பேய பார்த்து நடுங்காத இந்த அம்மாவே கொஞ்சம் பயந்து தான் போறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க. இன்டர்வல். ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன லைக், சப்ஸ்கிரைப் சேனலுக்கு மிகப்பெரிய உபயோகமா இருக்கும். வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ள போலாம். இப்ப திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக்ல கதை ஆரம்பமாகுது. சின்ன வயசு பையனான நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோச்சிக்கிட்டு போன இவங்க அப்பா திரும்ப வராரு. மனைவி கிட்ட கட்டு கட்டா பணத்தை தூக்கி போடுறாரு. அன்னைக்கு நான் பேய் ஓட்டுற உன்னோட வித்தையை வச்சு காசு சம்பாரிச்சு கொடுனப்ப ரொம்ப பந்தா பண்ணல, இன்னைக்கு நானே பில்லி சூனியம் எல்லாம் எப்படி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுன்னு வித்தைகளை கத்துக்கிட்டேன், இனி உன் தயவை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடின்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசுறாரு. மோகன், நீங்க வாப்பா, அப்பா உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி சின்ன பையனான நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்களோ பையனை விடியான்னு சொல்லி இழுக்கிறாங்க. என் பையனை கூட்டிட்டு போறதுக்கு நீ என்னடி பர்மிஷன் தர, நீ வாப்பான்னு சொல்லி இவர் மகனை கூட்டிட்டு போறாரு. இந்த அம்மாவுக்கு ஏதோ தப்பாவே படுது. அப்படியே இதெல்லாம் ரத்னமாலா நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, இப்ப திரும்ப கதை நிகழ்காலத்துக்கு வருது. நம்ம ஹீரோ உடம்புல இருக்க பேய் மறுபடியும் ஒரு ஆட்டை திருடிட்டு வந்து அதை கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த அம்மாவும் கடைசி முறையா கேக்குறேன், என் பையனை விட்டு போயிருன்னு சொல்றாங்க. ஆனா இவர் அதை மதிக்க கூட இல்ல, நக்கலா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி மீட் பண்ணி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை ஹீரோவோட குட்டை கிட்ட 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோவோட அந்த பங்காளி இருக்கானே, அவன் சில பல ஆட்களை கூட்டிட்டு வரான். இவனால என் வியாபாரமே மொத்தமா படுத்துருச்சு, இன்னைக்கு இவனை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்றான். நீங்க இருங்க, 2 பேரையும் முதல்ல நான் தள்ளி விடுறேன்னு சொல்லி சத்தம் இல்லாம பின்னாடி வரான். அங்கதான் ஒரு அதிர்ச்சி. எதிரில இருக்க தண்ணிக்குள்ள ஹீரோயினோட உருவம் மட்டும்தான் தெரியுது, நம்ம ஹீரோவோட பிரதிபலிப்பு தெரியவே இல்ல. இத பார்த்து இந்த பங்காளி நடுங்கி போயிடுறான். அதனாலதான் அன்னைக்கு சண்டை போடும்போது அடிச்சிருவேன்னு சொல்லாம உன்னை அப்படியே உரிச்சு சாப்பிட்டுருவேன்னு இவன் சொன்னானோ, வேற என்னமோ பெருசா இங்க இருக்குன்னு பயந்து போன இவன் துண்டைக்கானம் துணியை காணோன்னு எஸ்கேப் போயிடுறான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள தினமும் ராத்திரி ஒரு ஆடு காணாம போகுது, அந்த திருடனை கண்டுபிடிச்சாகணும்னு இளைஞர்கள் நிறைய பேரு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் எனக்கு அவசரமா ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி இருக்கான். அப்ப இவன் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவன் பயந்துகிட்டே சுத்தி முத்தி பாக்க திடீர்னு இவன் கத்துற சவுண்டு அதிகமா கேக்குது. என்னாச்சோ ஏதாச்சுன்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த நபர் தலை துண்டான நிலைமையில கொடூரமா செத்து கிடக்குறான். ஆக்சுவலா ஹீரோ தான் இவனை போட்டு தள்ளி இருக்காரு போல. இதையெல்லாம் பார்த்து மத்த ஊர்க்காரங்கெல்லாம் பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட அம்மா மறுபடியும் இவர்கிட்ட வந்து கடைசியா கேக்குறேன், என் மகனை விட்டு போவியா மாட்டையான்னு சொல்றாங்க. ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல.
கடுப்பான இவங்க ஒரு விபூதி எடுத்து அவர் மேல அடிக்க, இதுல டென்ஷனான இவரு டக்குன்னு அம்மா கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்குறாரு. போனா போகுதுன்னு பார்த்தா என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, அடிக்கடி என்ன சீண்டிக்கிட்டே இருந்த உன் கழுத்தை திருகி போட்டுருவேன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போறாரு. இந்த அம்மா கீழே விழுந்து கிடக்க இங்கதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக். சின்ன வயசுல நம்ம ஹீரோவை அவங்க அப்பா மிட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டு போனாரு இல்லையா, இவர் உண்மையிலேயே அதுக்காக கூட்டு போயிருக்க மாட்டாரு. பேராசை அதிகமானதால தான் சொந்த மகனையே நரபலி கொடுத்து அது மூலமா நிறைய பணம் காசு புதையல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில பலி கொடுக்க தயாராயிருப்பாரு. இத புரிஞ்சுகிட்ட ரத்னமாலா வேற வழியே இல்லாம தான் மகனை காப்பாத்துறதுக்காக புருஷன் கழுத்தையே நெரிச்சு சாகடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் பாடியை கொண்டு போய் வெளியே சுருக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. சோ ஆரம்பத்துல ஹீரோ சின்ன வயசுல வெளியே வந்து பார்க்கும்போது அப்பா தூக்குல தொங்குனது இதனாலதான். ஆனா அவர் மனசுல அம்மா மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். சோ மகனுக்காக தான் புருஷனே கொல்ல தயங்காத இவங்க இன்னைக்கு அந்த மகனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பேயை மட்டும் விட்டுருவாங்களா, என்ன ஆனாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்காலத்துல தனக்கு வித்தைகளை சொல்லி கொடுத்த ஒரு குருஜி இருப்பாரு வேற ஊர்ல. அவரை போய் சந்திச்சு நிலைமை எடுத்து சொல்றாங்க. இப்ப அந்த குருஜி தன்னோட கண்களை கட்டிக்கிட்டு தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க சில ஆவிகளை வர வைக்கிறாரு. ஹீரோ உடம்புல இருக்க அந்த பேய் யாரு என்னன்னு அவங்க கிட்ட கேட்க இந்த ஆவி சொல்ல ஆரம்பிக்குது. இங்க ஒரு பிளாஷ்பேக். ஒரு 70 வருஷத்துக்கு முன்ன இதே ஊர்ல ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா பிரசவத்திலேயே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. என் பொண்டாட்டியே காவு வாங்கிட்டு தான் இந்த பையன் பிறந்தான்னு அவங்க அப்பாவுமே அந்த பையன் மேல பெருசா பாசம் காட்ட மாட்டேன்றாரு. வளர வளர அந்த பையன் வீட்டுல சரியா சோறு கிடைக்காதால அக்கம் பக்கத்து கடைகள்ல திருட ஆரம்பிக்கிறான். ஆனா அங்கிருந்த ஆளுங்களும் அவனை போட்டு சரமாரி அடிக்கிறாங்க. இதுல வெறி பிடிச்ச மாதிரி இந்த பையன் மாற ஆரம்பிக்கிறான். இவன் பேரு காளி. அப்போ அந்த ஊருக்குள்ள கருப்பா ஒரு ஆடு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டை பிடிச்சு இவன் பசி கொடுமையில பச்சையாவே திங்குறான். இப்படியே இந்த காளி வளர்ந்து பெரிய ஆளாகிறான். மேக்சிமம் ஊர்ல எது கிடைச்சாலும் அதை பச்சையாவே தின்றுவான். சில நேரம் தான் சமைச்சு சாப்பிடுவான். அந்த சமயத்துல காளி கண்ணுல ஆட்டுக்குட்டிகளை வச்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு தென்படுறா. முதல் முறையா இவன் மனசுல அந்த பொண்ணை பார்த்த உடனே காதல் உணர்வு உண்டாகுது. அந்த பொண்ணுக்குமே இவனை பிடிச்சிருக்கு. அடிக்கடி லவ் பண்ணி 2 பேரும் தனிமையில சந்திக்கிறாங்க. ஒரு சமயம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல காளி வெறி அதிகமாகி அந்த பொண்ணையே கடிச்சு சாகடிச்சிடறான். இது அந்த பொண்ணோட அப்பா உட்பட ஊர் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. வெறி பிடிச்சி என் பொண்ணையே கடிச்சு கொண்டுட்டியாடா பாவின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கதறாரு. இப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து காளியை இழுத்து போட்டு சரமாரி அடிக்கிறாங்க. அங்கிருந்த ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஆணியை வச்சு அவனை குத்துறாரு. அந்த ஆணியாலே அவனை குத்தி சாகடிச்சுட்டு அந்த ஆணியை மரத்துல சொருகி வச்சுட்டு போயிடுறாங்க. நிகழ்காலத்துல அந்த ஆணியை தான் நம்ம ஹீரோ பைக் சாவிக்கு பதிலா எடுத்திருப்பாரு. அது மூலமா காளியோட ஆவி ஹீரோ உடம்புக்குள்ள புகுந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆவி இந்த குருஜி காதுல சொல்லுது. இப்போ நிகழ்காலத்துல நம்ம ஹீரோ ஒரு நாள் மலையில நனைஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. 2 பேருக்குள்ள இந்த நேரத்துல உணர்ச்சிகள் அதிகமாகுது. இவங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அதே சமயம் இந்த ஊருக்குள்ள ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவரு தலைமையில இந்த ஆடு திருடனை பிடிச்சி ஆகணும், ஏன்னா கொலை பண்ற வரைக்கும் அவன் போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் பெரிய படையோட அன்னைக்கு நைட்டு ரவுண்ட்ஸுக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஏன்னா ஹீரோ உடம்புல இருக்க காளியோட ஆவி ஹீரோயினை இப்ப தன்னோட காதலே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க போய்கிட்டே இருக்கும்போதே இங்க அந்த குருஜி இந்த ஆவியை வர வைக்கிறதுக்காக சில சிறப்பு பூஜைகளை ஹீரோவோட வீட்டுல செய்யறாரு. இதோட வெளிப்பாடா இங்க நடந்து போய்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவர் கண்களோட நிறமெல்லாம் மாற இதை பார்த்து இவரோட காதலி பயந்து போறாங்க. இவன் உண்மையிலே பேய்தான்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த பூஜையோட வெளிப்பாடா நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஆவி மறுபடியும் இவரை வீட்டுக்கே கொண்டு வருது. இந்த குருஜியும் என்னென்னமோ மந்திரங்கள் செஞ்சு இந்த ஆவியை ஓட்டலான்னு பார்க்க இதையெல்லாம் வச்சு என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டு ஓட்டு மேல எகிரி குதிச்சு மறுபடியும் ஓடுறாரு. ஆனா குருஜியும் ஹீரோவோட அம்மாவும் கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா காரை விட அந்த ஆவி வேகமா ஓடுது. ஃபைனலா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வருது. இவங்களும் பயந்து போறாங்க. இங்க இருந்து போன்னு கதறாங்க. அதுக்குள்ள குருஜி அம்மாவங்க வந்து விபூதி அடிச்சு இந்த ஆவியை ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணி சேர்ல கட்டி போடுறாங்க. ஆனாலும் அதை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல. சேரை உடைச்சிக்கிட்டு அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுருது. ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டி ஓடுது. அந்த நேரம் ஆடு திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க. அதுல ஹீரோ மட்டும் தெரியாதனமா மாட்டி அங்கிருந்து ஒரு குழிக்குள்ள விழுந்து மயங்கிடுறாரு. ஊர்க்காரங்களும் திருட மாட்டிக்கிட்டானா அவன் முகத்தை பார்க்கணும் யாருன்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்தா நம்ம ஹீரோ. மோகனா இவனா அந்த திருடன் சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட டக்குன்னு குழிக்குள்ள இருந்து இவர் பறந்து மேல வர இதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா இவரு மறைஞ்சிருந்து ஒவ்வொருத்தரையா கொடூரமா சாகடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த குருஜி மறுபடியும் அங்க வந்து வாயில ஏதோ ஒரு கருவி மாதிரி வச்சு அதை இசைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தத்தை ஹீரோ உடம்புல இருக்க ஆன்மாவால தாங்க முடியல. அப்படியே நில குலைஞ்சு அது கீழே விழுது. உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சரமாரியா போட்டு அடிக்க ஹீரோவோட அம்மாவோ உடம்பு என்னோட பையனோடது, பிளீஸ் எதுவும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. இப்ப இவரை மடியில வச்சுக்கிட்டு, ஏப்பா காளி, நீயே என்னோட பையன் மாதிரிதான்ப்பா,
எதுக்காகப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சென்டிமெண்டா பேச, உடனே இவர் உடம்புல இருக்க காளியோட ஆன்மா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு தன்னோட விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா காளி 70 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணை காதலிச்சா இல்லையா? இவன் உண்மையாதான் காதலிச்சிருப்பான். ஆனா இவங்க லவ் பண்ணிட்டு சுத்துறத இந்த பொண்ணோட அப்பா ஏற்கனவே கவனிச்சிருப்பாரு. இவருக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஒரு முறை இவர் பொண்ணு காளிக்காக ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருப்பா. காளி ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த நேரம் உள்ள வந்த இவங்க அப்பா என் பேச்சை கேட்காம அவன் ஒரு ஆளுன்னு அவன் பின்னாடி சுத்துறியான்னு சொல்லிட்டு உருட்டு கட்டையாலே அடிச்சு மகளை சாகடிச்சு ஆணவ கொலை செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் காளி எங்க வந்து ரத்த வெள்ளத்துல இருக்க காதலியை பார்த்து அதிர்ச்சியாக பின்னாடியே ஊரை கூட்டிக்கிட்டு காதலியோட அப்பா வந்து இவன் தான் என் பொண்ணை வெறி பிடிச்சு கடிச்சு கொன்னுட்டான்னு சொல்லி எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி காளிய கொடூரமா சாகடிச்சிருப்பாரு. இப்ப நிகழ்காலத்துல ஹீரோ உடம்புல இருக்க இந்த ஆன்மா இந்த உண்மையெல்லாம் சொல்லுது. நான் எந்த பாவமே செய்யல. இந்த ஜென்மத்துல எனக்கு மறுபடியும் ஒரு காதலி கிடைச்சிருக்கா. அவன் எனக்கு வேணும்னு சொல்லி கோவப்பட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஆனா ப்ளீஸ் என் மகனை விட்டுருன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ மயங்கி இந்த அம்மா மடியிலே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஆன்மா வெளியே போய் இவர் சகஜ நிலைமைக்கு மாறிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் போயிட்டு வரமா, அடிக்கடி ஃபோன் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கு முன்ன ஹீரோயினை மீட் பண்றாரு. நடந்த தப்புக்கு நான் காரணம் இல்லைன்னு இப்போவாது உனக்கு புரிஞ்சிருக்குமேன்னு கேக்குறாரு. இவங்களும் நீ காரணம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சாலும் உன்னை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவரும் உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போற வழியில ஆணி அடிச்சிருந்த அந்த மரம் இருக்கு, அதுவும் இருக்கு. அங்க நின்னு அந்த மரத்தையும் பார்த்துட்டு போறாரு. இப்ப வீட்டுல ஹீரோவோட அம்மா மட்டும் மகன் நினைவுகளோட தனியா இருக்காங்க. இவங்க சரக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிரில ஒரு ஸ்டூல் இருக்கு. இவங்க பார்த்த உடனே அந்த ஸ்டூல் தானா நகருது. அந்த ஸ்டூல் மேல மட்டன் வறுவல் இருக்கு. அதையும் எடுத்து இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கேமராவை பார்த்து எதிரில இருக்க ஆடியன்ஸ் நம்மள பார்த்து சிரிக்க. இங்கதான் ஒரு விஷயம். ஆக்சுவலா ஹீரோ உடம்புல இருந்து அந்த காளியோட ஆன்மா முழுசா மறைஞ்செல்லாம் போயிருக்காது. அம்மா என் மகனை விட்டுருன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டதால ஹீரோ உடம்புல இருந்து இந்த அம்மா உடம்புக்கு மாறிடுச்சு. அதனாலதான் இவங்க தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மட்டன் கறியை சாப்பிட்டுக்கிட்டு இப்ப நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. இதை இவங்க டீட்டெயிலா காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தான் சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இத்தோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட நரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.